ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய விருப்பன் திருநாள் வைபவமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம். யாழி வாகனத்திலும் சேஷன் மீதும் பவனி வந்த எம்பெருமனார். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ பாஷ்யகார உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று காலை உற்சவருக்கு மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் இருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், வாத்தியக்காரர்கள், தீப்பந்தங்கள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை கேடயத்தின் மீது அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். எம்பெருமானாருக்கு வெண்பட்டு கட்டி கற்கள் பதித்த கிரீடத்துடன் காதணிகளும் பதக்க ஆபரணங்களோடு பவள மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த உற்சவருக்கு ஆரத்தி காட்டி வெளியே சுமந்து வந்தனர். பிறகு இரு குடைகள் பிடித்தவாறு ஸ்ரீ ராமானுஜருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. வீதி உலா வந்த எம்பெருமனார் முன்பு ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து மீண்டும் உற்சவருக்கு மாடவீதி புறப்பாடு நடைபெற்றது. கோவில் யானைகள், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் பாராயணம் செய்தவாறு உடன்வர புஷ்கரணி முன்பு நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கோவிலை அடைந்த உடையவர் முன்பு பாராயணம் சேவித்த ஜீயர் சுவாமிகளுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. நிறைவாக உற்சவரை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் சித்திரை தேர் திருநாள் விழாவையொட்டி தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. 8ஆம் நாளன்று மாலை உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை தங்க குதிரை வாகனத்தில் மேல் எழுந்தருளச் செய்து ஆலயத்தில் உள்ளே ரங்கவிலாச மண்டபத்தில் இருந்து சுமந்து வந்தனர். 4 சித்திரை வீதிகளை அடைந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி குதிரை மீது வலம் வந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். எம்பெருமானை ஏராளமானோர் கண்ணார கண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர். கீழச்சித்திரை வீதியை அடைந்ததும் அங்கு உற்சவரை சுமந்து கொண்டு முன்னும் பின்னும் குறுக்கும் நெடுக்குமாக ஓடி வையாளி சேவையை சிறப்பாக நடத்தினர். எண்ணற்ற பக்தர்கள் இந்த நிகழ்வை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். 9ஆம் நாளன்று காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்க வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவரை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு திருமார்பில் நீல நாயக்க பதக்கம் அணிந்து முத்துப்பாண்டி கிரீடத்துடன் நவரத்ன காதணிகளும் மாணிக்க அபயமும் சூடிக்கொண்டு கிளி மாலையோடு விசேஷ அலங்காரத்தில் ஸ்ரீ நம்பெருமாள் திருக்காட்சி தந்தருளினார். உற்சவரை பிரகாரங்கள் வழியாக சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி சுமந்து வந்தனர். கோவிலின் வெளியே வந்ததும் ஸ்ரீ நம்பெருமாளை சித்திரை வீதியில் உள்ள தேரடிக்கு அழைத்து வந்து திருத்தேரில் குழுவிருக்கச் செய்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் உற்சவர் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். நிறைவாக உலா முடித்து மீண்டும் எம்பெருமான் எழுந்தருளிய தேர்நிலையை அடைந்ததும் பக்தர்கள் உற்சவரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். பிறகு தேரடியில் இருந்து உற்சவ மூர்த்தி வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு புறப்பட்டனர்.
பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க வழிநெடுக உபயம் கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வெள்ளை கோபுரம் வழியாக கோவிலை அடைந்தார். பிறகு மூலஸ்தானத்தில் இருந்து சிறிய பல்லாக்கில் சின்ன பெருமாள் எழுந்தருள உற்சவ மூர்த்திகளை மணல்வெளி வழியாக சந்திர புஷ்கரணிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சின்ன பெருமாளை கைத்தலமாக ஏந்தி கொண்டு பல்வேறு பூஜைகளை நடத்தினர். வேத மந்திரங்கள் முழங்க புஷ்கரணிக்கு சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. பின்னர் சின்ன பெருமாளுக்கு தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கு அபயம் காட்டி அருள் புரிந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று மாலை வாகன மண்டபத்தில் இருந்து புறப்பட்ட உற்சவர் உடையவரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. யாழி வாகனத்தின் மேல் முத்துக்கள் பதித்த கிரீடமும் மலர் மாலைகளும் அணிந்து ஆபரணங்களோடு காட்சி தந்தபடி வீதியுலா புறப்பட்டார் ஸ்ரீ ராமானுஜர். இருகுடை சேவையோடு யாழி வாகனத்தில் எம்பெருமனார் வலம் வர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். அத்தியாபக கோஷ்டியினர் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி உற்சவரை பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு கோவிலை அடைந்த ஸ்ரீ ராமானுஜருக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. 5ஆம் நாளன்று மாலை உற்சவரை சேவித்த பக்தர்களுக்கு ஸ்ரீ முதலியாண்டான் சாதிக்கப்பட்டது. பின்னர் இருகுடை சேவையோடு ஸ்ரீ ராமானுஜர் வீதியுலா புறப்பட்டார். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் அவதாரமான ஸ்ரீ ராமானுஜர் சர்வ அலங்காரத்தோடு பவனி வர ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தபடி உற்சவரை பின்தொடர்ந்து சென்றனர். வீதி உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ ராமானுஜருக்கு நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ள திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ கள்ளபிரான் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 9 கலசங்களும் 9 நிலைகளும் கொண்டு தேவர் சுதை சிற்பங்கள் நிறைந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்ட ஸ்ரீ கள்ளபிரான் கோவிலில் உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கள்ளபிரானை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு தெய்வங்களை திருத்தேரில் நிறுத்தியதும் தேர் சக்கரங்கள் மீது விடல் தேங்காய் உடைக்கப்பட்டது. பின்னர் ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமானோர் கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷம் எழுப்பியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். மதுரை ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா துவக்க நிகழ்வாக கொட்டகை முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு தல்லாக்குளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் 1000 பொன் சப்பரத்தில் வைக்கப்படும் யாழி முகத்தை வைத்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க கலச பிரதிஷ்டை, கும்ப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் யாழி முகத்திற்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து முகூர்த்த கம்பங்களை சுமந்து கொண்டு சென்று ஆலய வளாகத்தில் ஒன்றும் ராஜகோபுரத்தின் வழியாக மற்றொன்றும் பூமியில் ஊன்றப்பட்டன. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் திவ்ய தேச கோவிலான திருவேளிக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு யோக நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ யோக நரசிம்மரை கொலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையோடு அபிஷேகத்தை துவக்கினர். சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தூபம் காண்பித்ததும் புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மல்லிகை, கனகாமரம், சம்பங்கி உள்ளிட்ட மலர்ச்சரங்கள் சூட்டி ஸ்ரீ நரசிம்மரை அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி பிரபந்ததாரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் அன்னப்பிரசாதம் கொடுத்து அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
சென்னை மயிலாப்பூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ மாதவ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவ ஸ்ரீ மாதவ பெருமாளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் சிக்குதாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நெத்தி சுட்டி பட்டையும் கட்டி காசு மாலை, கற்கள் பதித்த ஹாரங்கள், காதணிகளோடு வைர அபயம் தந்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மஞ்சள் பட்டு சேலைகள் கட்டிக்கொண்டு சாய கொண்டையோடு சர்வ ஆபரணங்கள் அணிந்தபடி எம்பெருமானின் இருபுறம் நின்று அழகாக அருள்பாலித்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். அப்போது உற்சவ மூர்த்திகளுக்கு கண்ணாடி சேவையும் நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வந்த ஸ்ரீ மாதவ பெருமாளுக்கும் தாயார்களுக்கும் நுழைவாயில் ஆராதனை காட்டி வெளியே அழைத்து வந்தனர். சர்வ ஆபரணங்களுடன் முன்னடகையும் திருமேனியில் சந்தனம் சாற்றிக்கொண்டு புஜகீர்த்தியில் இரட்டைக்கிளி பதக்கம் நாகாபரண ஒட்டியானமும் கொண்டு பின்னடகையும் காட்டியபடி உற்சவர் பெருமாள் அருள் புரிய திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களால் அழகாக காட்சி கொடுத்த தேரில் எழுந்தருளிய தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு முன்னே செல்ல மங்கள வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகளோடு பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி கள்ளிக்குடி மார்க்கத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோவிலில் பொங்கல் உற்சவ விழாவையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து மேடை மீது நிறுத்தியிருந்தனர். பிரதான திருவிளக்கை ஏற்றி பூஜைகள் செய்ததும் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக தீபங்களை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து பூஜைகளை துவக்கினர். சங்கல்பம் செய்து கொண்டதும் கணநாதனுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு உற்சவர் அம்மன் மற்றும் பிரதான திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் உற்சவர் அம்மனை கைத்தலமாக ஏந்தி கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு அம்பிகைக்கு வையாளி சேவை நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராஜ கணபதி திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள அஞ்சனை மைந்தனுக்கு அமாவாசையை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், குங்கும கரைசல், அபிஷேக பொடி, மாவு கரைசல், சந்தனம், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு அஞ்சனை மைந்தனுக்கு புது வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்களோடு வெற்றிலை மாலையும் வடை மாலையும் சாற்றி அலங்காரம் செய்தனர். நித்தமும் கைகூப்பி தொழுதபடி நின்றருளும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்ததும் நைவேத்தியமும் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ராமானுஜர் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. ஆலய வளாகத்தில் நாதஸ்வர மேள தாளங்கள் முடங்கியபடி இருக்க கேடயத்தின் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு வண்ண பட்டாடை கட்டி பதக்க ஆபரணங்களுடன் காதணிகளும் காசு மாலை, பவள மாலையோடு மலர் மாலைகளும் அணிவித்து கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். எம்பெருமனாருக்கு நுழைவாயில் ஆராதனை காட்டியதும் கோவிலின் வழியாக அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்துடன் இருகுடை சேவையோடு பவனி வந்த உடையவருக்கு ஏராளமான பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் மன்னார்பாளையத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரித்திங்கரா தேவி திருக்கோவிலில் அமாவாசையையொட்டி யாகம் வளர்த்து மூலவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள மகா குண்டத்தில் அக்னி வார்த்து
மந்திரங்கள் ஓதியபடி சமித்துகள், பலவித மூலிகை பொருட்கள், வரமிளகாய் ஆகியவற்றை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். உபயதாரர்களும் பக்தர்களும் குண்டத்தில் வரமிளகாய் இட்டு மனமுருக வேண்டி வழிபட்டதும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டத்திற்கு ஆரத்தி காட்டியதும் விசேஷ அலங்காரத்துடன் சிம்ம வாகினியாக காட்சி கொடுத்த அருள்மிகு பிரிதிங்கரா தேவிக்கு தீபம் காட்டப்பட்டது. புதுப்பட்டு சேலையோடு ஒட்டியானமும் கற்கள் பதித்த ஹாரங்களும் அணிந்து தீஜ்வாலை கிரீடத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு பிரிதிங்கரா தேவி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பம்மனேந்தல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு குருநாத சுவாமி திருக்கோவிலின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேள தாளங்கள், பம்பைகள் முன்னே செல்ல ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்றனர். சிறுவர்களும் இளைஞர்களும் சேர்த்தாண்டி வேடமணிந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ஊரை சுற்றி வலம் வந்ததும் பக்தர்கள் அருள்மிகு பெரிய நாச்சியம்மன் கோவிலை அடைந்து பால்குடங்களை சேர்ப்பித்தனர். பிறகு மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 800 அடி மலைக்குன்றில் அமைந்திருக்கும் பரமசிவன் திருக்கோவிலில் விழாவையொட்டி உற்சவர்களுக்கு மின்விளக்கு ரத திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ரிஷப வாகனத்தின் மேல் அமர்த்தி வண்ணமலர் தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கொலுவிருக்க செய்திருந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கும் திரிசூலத்திற்கும் திருஷ்டி கழிக்கப்பட்டது. பின்னர் மத்தாப்புகள் கொளுத்தி இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல தெய்வங்களின் ரத புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி தேரில் வலம் வந்த பார்வதி பரமசிவனை பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் பாரம்பரிய தேவராட்டம் ஆடியபடி முன்னே செல்ல பெண்கள் கோலாட்டங்கள் ஆடியவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் மூலஸ்தானத்தில் இருந்து உடுக்கையுடன் சூலத்தை எடுத்து வந்து மலைக்கோவிலுக்கு புறப்பட்டனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். தீபங்கள் ஏற்றியதும் முதலில் கணபதி பூஜை செய்தனர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்கள் கூறியபடி இருக்க திருவிளக்குகளுக்கு பெண்கள் மஞ்சள், குங்குமம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நவகிரகங்களில் நிழல் கிரகங்களாக விளங்கும் நாக தேவதைகளான ராகுவும் கேதுவும் முறையே மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும் கன்னியில் இருந்து சிம்மத்திற்கும் பெயர்ச்சி ஆவதை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற ஹோம பூஜைகள், அபிஷேக, அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை மறைமலை நகரில் உள்ள ஸ்ரீ மாருதி திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் நவகிரகங்கள் சன்னதியில் ஸ்ரீ ராகு பகவானுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரை ராகு பகவானுக்கு ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி ராகு மற்றும் கேது பகவானுக்கு விசேஷ அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. நவகிரகங்களில் ராகு பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க யாகம் வளர்க்கப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஸ்ரீ நாகக்கன்னி, ஸ்ரீ நாகவள்ளி தேவியர்களுடன் மங்கள ராகுவாக அபயம் காட்டியபடி அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர்.
தொடர்ந்து கலசாராதனை நடைபெற்றது. பின்னர் ரத்தின அங்கி அணிவித்து பட்டு வஸ்திரங்கள் கட்டி அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். தென்காளஹஸ்தி என அழைக்கப்படும் திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரத்தில் உள்ள அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பிரதான கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கலச ஆராதனை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க குண்டத்தில் மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு துவங்கியது. கோவில் கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் நாக தேவதைகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் கலச நீரால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு வெள்ளி கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி நாதஸ்வரத்தில் மகுடி வாத்தியம் இசைத்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நாக தேவதைகளை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி அடுத்த முரட்டாண்டி அருகே இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் பெயர்ச்சியாவதை முன்னிட்டு பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்று அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ராகு பகவானுக்கு கவசம் அணிவித்து வடை மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். இதையடுத்து கேது பகவானுக்கும் விசேஷமாக அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நாக தேவதைகளை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷிகார உற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய விருப்பன் திருநாள் வைபவமாக நடைபெற்ற தீர்த்தவாரி. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவம். யாழி வாகனத்திலும் சேஷன் மீதும் பவனி வந்த எம்பெருமனார். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. விநாயகேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.